everybody at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். We've been having a look at the Beatitudes in Matthew chapter 5. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இருந்து மலை பிரசங்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். So far we've looked at the first 5. இத்தனை நாட்களாய் 5 போதனைகளை குணாதிசயங்களை நாம் பார்த்தோம். First one, blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. முதலாவதாக ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று பார்த்தோம். We saw how this was people that were humble and surrendered to God and relying on His strength. இப்படிப்பட்டவர்கள் யார் என்றால் அவர்கள் தாழ்மை உள்ளவர்களும் தேவனுடைய பலனை சார்ந்தவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். And we saw from Ephesians chapter 1 verses 3 through that there were 11 different benefits for those who were poor in spirit. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 11 விதமான எளிமை உள்ளவர்களை குறித்ததான குண அதிசயங்களை நாம் பார்த்தோம். Then we looked at blessed are the mourn, for they shall be comforted. அடுத்ததாக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று பார்த்தோம். And this is not just ordinary sorrow, but it's sorrow over pain and injustice and suffering. அங்கே துன்மார்க்கம் அல்லது அநீதி நடக்கிறதை குறித்ததான ஒரு துயரமே அல்லாமல் இயற்கையான ஒரு துயரம் அல்ல. We looked at Nehemiah and how he mourned and fasted for many days over the city of Jerusalem. எருசலேம் பட்டணத்திற்காக நெகேமியா அவன் அழுது அவன் புலம்பினதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Jesus also wept and prayed for Jerusalem because he saw their state. அந்த எருசலேமினுடைய நிலையை பார்த்தபொழுது இயேசு கிறிஸ்து கூட அவர் அழுதார் என்று நாம் பார்க்கிறோம். Then we looked at blessed are the meek, for they shall inherit the earth. அடுத்ததாக சாந்தம் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று வாசித்தோம். And we learned that meek was not weak, but rather surrendered to God. All our strength surrendered to Him. ஆனால் இந்த சாந்தம் என்று சொல்லும்போது அது பலவீனத்தை அல்ல, நம்மளுடைய பலனை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறது என்று பார்த்தோம். It's not prideful and not judgmental, but gentle in relationships. இது பெருமை உள்ளது அல்ல, நியாயம் தீர்க்கிறது அல்ல, ஆனால் அது எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் தாழ்மை உள்ளதாகவும் இருக்கிறது. Then we looked at blessed are those that hunger and thirst for righteousness, for they shall be filled. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று அதை தொடர்ந்து பார்த்தோம். And we looked at how the deer pants for the water brook and how the thirsty land pants for water. That is the longing after righteousness. எவ்விதமாய் மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறதோ, எவ்விதமாய் வறண்ட நிலம் நீர்க்காய் தாகமாய் இருக்கிறதோ, அப்படியாய் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். We looked at a verse in Proverbs that says the Lord loves those who pursue righteousness. அங்கே நீதிமொழிகளிலே பார்த்தோம், யார் நீதியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று பார்த்தோம். Then we looked at blessed are the merciful, for they shall obtain mercy. அதை தொடர்ந்து இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று பார்த்தோம். All of these beatitudes are qualities of God Himself. இங்கே நாம் பார்க்கிற இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய குணாதிசயங்களையே நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. And we looked at the parable of the Good Samaritan that Jesus showed to demonstrate mercy. அப்ப இரக்கத்தை காண்பிக்கும்படியாக தேவன் அவர் நல்ல சமாரியனை குறித்ததான ஓமையை சொல்லி கொடுத்தார். And he finished with the words, go and do likewise. அவர் முடிக்கும் பொழுது விதமாய் சொன்னார், நீங்களும் போய் அப்படியே செய்யுங்கள் என்றார். So today we're going to have a look at blessed are the pure in heart, for they shall see God, verse 8. 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பதை இன்று பார்க்க போகிறோம். So first of all, what does it mean to be pure in heart? அப்ப முதலாவதாக இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் என்று சொன்னால் என்ன? It means to have a moral integrity and sincerity before God. தேவனுக்கு முன்பதாக நல்ல குணங்களையும் நல்ல தன்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும்.
It means that there's no hypocrisy, but to be blameless. அவர்கள் மாறி மாறி பேசுகிறவர்களாய் இரட்டை வேஷம் போடுகிறவர்களாய் அல்லாமல் அவர்கள் உண்மையை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். It means that there's no deception or hidden motives. அவர்கள் செய்கிற கிரியையிலே எந்த ஒரு உள் ஆழமான ஏதாச்சும் காரியங்களை வைத்து கொண்டு வெளியில செய்கிறதா இருக்கக்கூடாது. A bit like how some people want to be their friends so they can get money from you. சில நேரங்கள்ல பாக்குறோம், சிலருக்கு உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்ன்ற ஆசை என்னன்னா எப்படியாச்சும் உங்ககிட்ட இருந்து பணம் கறக்கணும் என்று சொல்லி. That's not having a pure heart because it's got a hidden motive. அது ஒரு சுத்த இருதயம் என்று சொல்ல முடியாது. காரணம் அவர்களுடைய எண்ணங்கள் தவறானதை ஒளித்து வைத்திருக்கிறது. It also means to be truthful in your inner parts. உங்களுடைய உள்ளான மனுஷன் அவன் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். If we read Psalm 51 and verse 6, சங்கீதம் 51 6ஆம் வசனத்தை வாசிப்போமே என்றால், it says, "Behold, you desire truth in the inward parts, and in the hidden part you will make me to know wisdom." அங்கே சொல்லப்படுகிற இதோ உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்தகாரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். This means the very inner being of who you are, there needs to be truth. அப்போ இது என்ன சொல்லுகிறது? உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு சுத்தம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. When there's truth, there will be a pure heart. எங்கே சத்தியம் இருக்கிறதோ அங்கே சுத்தமான இருதயமும் இருக்கும். We go down to verse 10, and this is after David sinned with Bathsheba and he prayed for a clean heart. இங்கே இந்த அதிகாரமானது தாவீது பெத்ஷெபா என்ற ஸ்திரியோடு கூட தவறு செய்த பொழுது அவன் தேவனிடத்திலே ஏறெடுக்கிற ஒரு ஜெபமாயிருக்கிறது. He says, "Create in me a clean heart, O God, and renew a steadfast spirit within me." 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். A steadfast spirit means an unshakable spirit or a faithful spirit. அங்கே நிலவரமான ஆவி என்று சொல்லும்போது அசையாத அல்லது உண்மை உள்ள ஒரு ஆவியை அங்கே அவர் சொல்லுகிறார். Let's go to Psalm 24 and we'll read verses 3 and 4. சங்கீதம் 24 3 4 வாசிப்போம். It says, "Who may ascend into the hill of the Lord, and who may stand in his holy place? He who has clean hands and a pure heart, who has not lifted up his soul to an idol, nor sworn deceitfully." Psalm 24 verses 3 and 4. அங்கே சங்கீதம் 24 3 4 சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? கையில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு கொடாமல் கபடை ஆணை இடாமலும் இருக்கிறவனே என்று வாசிக்கிறோம். You'll notice having a clean hands and a pure heart go together. இங்கே நாம் பார்க்கும்போது சுத்தமுள்ள கையும் மாசில்லாத இருதயமும் ஒன்றாய் போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. Your hands are about what you do. உங்களுடைய கரம் செய்கிறது, உங்கள் கரத்தின் கிரியைகள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று வெளிப்படுத்துகிறது. It's about your work. அது உங்கள் வேலையை வெளிப்படுத்துகிறது. Whereas your heart is about what you think and what is inside of you. உங்கள் இருதயம் என்று சொல்லும்போது உங்கள் இருதயத்திலே என்ன இருக்கிறது, அது எதை யோசிக்கிறது என்று காண்பிக்கிறது. In John chapter 1 and verse 47, யோவான் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it's talking about Nathanael, and he was one of the disciples, and it said, "A man in whom there is no guile." அங்கே நத்தான்வேலை குறித்து இயேசு சொல்லுகிறார். இயேசு நத்தான்வேல் தம்மிடம் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். Guile means deceit. So in other words, he had a pure heart. அங்கே கபடற்ற என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் சுத்தமான இருதயம் உடைய ஒருவனாய் அவன் இருந்திருக்கிறார். Of course, Jesus also had a pure heart, as he never sinned. இயேசுவும் சுத்த இருதயம் உள்ளவர், காரணம் அவர் பாவமே செய்யவில்லை. 2 Corinthians 5 in verse 21 says, "He who knew no sin became sin for us."
அங்கே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். So nothing was tainted, everything was pure. அவரிடத்திலே கொஞ்சமும் குறை இல்லை, எல்லாமே பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட்டது. There's a verse in 1 Timothy 1 and verse 5. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே விதமாய் ஒரு வசனம் இருக்கிறது. It says, now the purpose of the commandment is love from a pure heart, from a good conscience, and from sincere faith. அங்கே 1 தீமோத்தேயு 1:5 சொல்லுகிறது, கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயமும் நல்மனசாட்சியும் உள்ள மாயற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று நாம் வாசிக்கிறோம். So we love God from a pure heart with good conscience and sincere faith. அப்ப தேவன் மேல் நாம் எப்படி அன்பு செலுத்துகிறோம் என்றால் சுத்தமான இருதயம் இருக்க வேண்டும், நல்மனசாட்சி இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். We go over to 2 Timothy 2 and verse 22. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, flee also youthful lusts, but pursue or chase after righteousness, faith, love and peace with those who call on the Lord out of a pure heart. அங்கே சொல்லப்படுகிறது, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. So if we have a pure heart, our walk of righteousness, faith and love and peace will also be pure. அப்ப உங்களுக்குள்ளே சுத்த இருதயம் இருக்கும் என்றால் நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் இவைகள் எல்லாம் கூட சுத்தமானதாய் காணப்படும். Psalm 73 and verse 1 says, truly God is good to Israel, to such as are pure in heart. சங்கீதம் 73:1 நாம் வாசிப்போம் என்றால், சங்கீதம் 73:1 அங்கு சொல்லப்படுகிறது, சுத்தம் இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். We know that gold and silver are purified by fire. தங்கமும் வெள்ளியும் அது அக்கினினாலே புடமிடப்படுகிறது. So we also need to be purified with fire to become pure. அதே வண்ணமாக நாமும் சுத்தமாக்கப்பட அக்கினியை போல சோதிக்கப்படுவோம். John the Baptist said in Matthew 3 and verse 11 that Jesus would baptize us with the Holy Spirit and with fire. யோவான் ஸ்தானகன் அவன் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவன் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லு. We know from John chapter 15 and verse 2 that he prunes us so that we have more spiritual growth. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் கனி கொடுக்கத்தக்கதாய் நம்மை சுத்தப்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். When Jesus returns, he's coming with fire. இயேசு திரும்பி வரும்பொழுது அவர் அக்கினியோடு கூட வருகிறார். Let's read Malachi chapter 3 and verse 2. மாலக்காய் நம்ம 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். But who can endure the day of his coming, and who can stand when he appears? For he is like a refiner's fire and like launderer's soap. Pastor, which verse, Pastor? Malachi 3 verse 2. 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே விதமாய் சொல்லப்படுது, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவருடைய அக்கினியை போலவும் வண்ணருடைய சாவுக்காரத்தை போலவும் இருப்பார் என்று வாசிக்கிறோம். So to understand this, we need to look at how does a silversmith refine silver. அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெள்ளியை சுத்தப்படுத்துகிறவன் எப்படி சுத்தப்படுத்துவான் என்று அறிய வேண்டும். He holds the silver over the fire until it heats up. அவன் அந்த வெள்ளியானது சூடாகிற வரைக்கும் அவன் அந்த நெருப்பின் மேலே அதை வைத்திருப்பான். And he holds it in the middle of the fire because that's where the flames are the hottest.
அவன் அக்கினியினுடைய மைய பகுதியிலே அதை வைப்பான். காரணம் என்னவென்றால் அங்கேதான் அதனுடைய உஷ்ணம் மிகவும் அதிகமாயிருக்கும். And that's so that all the impurities can be burnt away. அப்படி செய்யும் பொழுதுதான் அதில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் அது எரிந்து போய்விடும். And the silversmith has to keep his eyes on the silver the entire time. அந்த உருக்கிற அந்த மனுஷன் அவனுடைய கண்கள் எப்பொழுதும் அந்த வெள்ளியையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். If he leaves it for too long, the silver will be destroyed. அவன் ரொம்ப நேரம் அந்த அக்கினியிலே அதை விட்டு விடுவானே என்றால் கூட அது பிரயோஜனமற்றதாய் போய்விடும். So how does the silversmith know when the silver is refined properly? அப்போ இந்த வெள்ளியை உருக்குகிறவன் இது இப்பொழுது சரியான நிலையில இருக்கிறது என்று அவனுக்கு எப்படி தெரியும்? The answer is that he can see his own image in the silver. அதற்கு பதில் என்னவென்றால் அவனுடைய சாயலை அந்த வெள்ளியிலே அவனாலே பார்க்க முடியும். In 2 Corinthians chapter 3 and verse 18, 2 கொரிந்தியர் 3:18 வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, and all of us with unveiled faces, seeing the glory of the Lord, as though reflected in a mirror, are being transformed into the same image from one degree of glory to another. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலுக்கு தக்கதான மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Paul told the believers in Rome, Romans 8 verse 29, for those whom he foreknew, he also predestined to be conformed to the image of his son. அங்கே நாம் வாசிக்கிற போது ரோம் சபைக்கு பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8:26 வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். So God's plan is to raise up mature sons in the earth. தேவனுடைய நோக்கம் நல்ல முதிர்ச்சி உள்ள தேவ பிள்ளைகளை இந்த பூமியிலே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. And in the same way that precious metal is purified with great fire and great heat, so we also are purified. எப்படி ஒரு தங்கமோ வெள்ளியோ அது அதிக அக்கினியினாலே சுட்டெரித்து சுத்தப்படுத்தப்படுகிறதோ அப்படியே நாமும் அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவோம். We read in James 1 and verses 2 to 8. யாக்கோபு 1:2-8 வசனம் வரைக்கும் வாசிப்போம் என்றால், My brethren, count it all joy when you fall into various trials, knowing that the testing of your faith produces patience. என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. But let patience have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரண நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. If any of you lacks wisdom, let him ask of God, who gives to all liberally and without reproach, and it will be given to him. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்து யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். Verse 6, but let him ask in faith without doubting, for he who doubts is like a wave on the sea, driven and tossed by the wind. 6 வசனம், ஆனாலும் அவன் எவனாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்துடனே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்ட அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். Verse 7, for not let that man suppose he will receive anything from the Lord. He is a double-minded man, unstable in all his ways. 7-8 வசனங்கள், அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்திலிருந்து எதாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான்.
So the purpose of trials is to perfect us and bring us to maturity, and also to cause our faith to be strong. இந்த உபத்திரவத்தினுடைய நோக்கம் நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் இருக்கவும் நேர்த்தியானவர்களாய் இருக்கவும் நமக்கு இந்த உபத்திரவங்கள் வருகிறது. The fire will test every person's work. Everything that we do for God will be tested. இந்த அக்கினியானது மனுஷன் தேவனுக்காக செய்கிற எல்லா வேலைகளையும் அது சோதித்து அறியக்கூடியதாய் இருக்கிறது. What is made of gold and silver and precious stones can stand the fire, but everything made with wood, hay and stubble will be burnt up. எவைகள் எல்லாம் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் இரும்பினாலும் செய்யப்படுகிறதோ அதால் நிலைத்திருக்க முடியும். எவைகள் எல்லாம் களிமண்ணினாலும் மரங்களினாலும் செய்யப்பட்டு இருக்கிறதோ அவைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாய் போய்விடும். Let's read 1 Corinthians 3 verses 10 to 15. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10 இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். According to the grace of God which was given to me as a wise master builder, I have laid the foundation, and another builds on it. But let each take heed how he builds on it. For no other foundation can be laid except that which is laid, which is Jesus Christ. அங்கே சொல்லப்படுகிறது, எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப சரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவன் தன் அதன் மேலே இன்ன விதமாய் கட்ட வேண்டும் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. Now, if anyone builds on this foundation with gold, silver, and precious stones, wood, hay, straw, each one's work will become clear, for the day will declare it, because it will be revealed by fire, and the fire will test each man's work of what sort it is. 12:13 ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேலே பொன் வெள்ளி விலையேற பொருட்கள் கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். 4வது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தனை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். Verse 14, if anyone's work which he has built on endures, he will receive a reward. 14ஆம் வசனம், அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். Verse 15, if anyone's work is burned up, he will suffer loss, but he himself will be saved, yet so as through fire. 15ஆம் வசனம், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அது அக்கினியில்லா கட்டப்பட்ட தப்பினது போல் இருக்கும். It means that the work that he's done, because it was not built on Christ, it will be burnt up, but he will still have his salvation. நாம் பார்க்கிறோம், அவன் கிறிஸ்து மேல் கட்டினதினாலே அவன் கிரியைகள் சரியில்லை என்றால் அவைகள் அழிந்து போகும், ஆனால் அவன் ரட்சிக்கப்படுவான். So we go back to the illustration of the silversmith refining the silver. அப்ப நாம் திரும்பவும் அந்த வெள்ளியை உருக்குற அந்த மனுஷனிடத்திலே நாம் கடந்து போவோமே என்றால், he knows the exact moment that all the dross is gone. அப்ப அங்கே இருக்கிற எல்லா புல்களும் எரிந்து போகிறது எந்த நேரம் என்று அவன் அறிந்திருக்கிறான். The silver becomes like a liquid mirror in which he can see his own reflection. அந்த வெள்ளியானது அது உருகி அது ஒரு கண்ணாடியை போல அவனை வெளிப்படுத்தக்கூடிய சாயலை வெளிப்படுத்துகிறது. So the purpose of trials in our life is to bring us to the place where we reflect the image of Jesus Christ. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அது கிறிஸ்துவை நம்மிலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்படுகிறது. There's one more meaning of being pure in heart, and that is to have a single heart. இன்னும் நாம் பார்க்கிறோம், இந்த சுத்த இருதயம் என்று சொன்னால் அது ஒரு இருதயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். We know that we're to worship God with all our heart, soul, mind and strength.
நமக்கு தெரியும் தேவனை முழு இருதயத்தோடு ஆவி ஆத்மா சரீரத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. We're not supposed to have any other gods, and there be no division in our heart. நமக்கு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது, நமக்குள்ளே அதை குறித்ததான பிரிவினையான எண்ணம் இருக்கக்கூடாது. In Psalm 86 and verse 11, சங்கீதம் 86:11 வாசிப்போம் என்றால், it says, "Teach me your way, O Lord. I will walk in your truth. Unite my heart to fear your name." அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். If our heart has to be united, that means that somewhere along the lines, because of wounds, it's been divided. நம்மளுடைய இருதயம் ஒருமுகப்பட வேண்டும் என்றால் ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ காயங்கள் அதிலே ஒரு பிரிவை உண்டாக்கி இருக்கலாம். They talk about a schizophrenic person having a split personality. சிலர் சொல்வாங்க, 2 குணாதிசயங்கள் உள்ள ஒரு மனிதனை குறித்தெல்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. That's why it says, "Unite my heart to fear your name." ஆகவேதான் இங்கே சொல்லப்படுகிறது, உமது நாமத்திற்கு பயப்படும்படியாக என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லுகிறார். In the book of James chapter 3, when it talks about wisdom from above, the first thing it says is that wisdom is first pure. அங்கே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே அங்கே ஞானத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த ஞானம் சுத்தமுள்ளது என்பதுதான் முதலாவது சொல்லப்படுகிறது. James 3 verses 17 to 18. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம். But the wisdom that is from above is first pure, then peaceable, gentle, willing to yield, full of mercy and good fruits, without partiality and without hypocrisy. அங்கே சொல்லப்படுகிறது, பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கமுள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. It says the pure in heart will see God. அங்கே நம்ம வாசிக்கிறோம், சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். So we'll turn to Acts chapter 7 and verses 55 to 56. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே இருந்து நாம் பார்ப்போம். And this is when Stephen is being stoned and martyred. இங்கே ஸ்தேவான் அவர் கல்லில் எறியப்பட்டு அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிற ஒரு நிலை. Verse 55, but he, being full of the Holy Spirit, gazed into heaven and saw the glory of God and Jesus standing at the right hand of God, and said, "Look, I see the heavens opened and the Son of Man standing at the right hand of God." அங்கே நாம் வாசிக்கிறோம், அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவன் வலது பாசத்திலே இயேசு நிற்கிறதையும் கண்டு, அதோ வானம் திறக்கப்பட்டு இருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்திலே நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். The next one we come to is in verse 9 of Matthew 5, and it says, "Blessed are the peacemakers, for they shall be called the sons of God." மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள். In the book of Romans chapter 12 and verse 18, we are told, if possible, as much as depends on you, to live peaceably with all men. ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. We know in Galatians 5, the fruit of the Holy Spirit, that the third fruit is peace. அங்கே நாம் பார்க்கிறோம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே ஆவின் கனிகளை பார்க்கிறோம். அதிலே 3வது சுவையானது அது சமாதானமாயிருக்கிறது. We are told to be in peace, to walk in peace,
and to release peace to others. நாம் சமாதானம் உள்ளவர்களாய் சமாதான பாதையிலே நடக்கிறவர்களாய் மற்றவர்களை சமாதானத்திற்குள்ளே கொண்டு போகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டு இருக்கிறோம். We know from Matthew chapter 9 and verse 6 that Jesus is the Prince of Peace. நாம் மத்தேயு சுவிசேஷம் 9 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு சமாதான பிரபு என்பதை நமக்கு விளங்க செய்கிறார். And he gives us supernatural peace no matter what is happening around us. நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். He said in John 14 and verse 27, "Peace I leave with you, my peace I give to you. Not as the world gives do I give you. Let not your heart be troubled, neither let it be afraid." யோவான் 14:27 இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அவர் சொல்லுகிறார். And then we go to John 16 and verse 33. 16ஆம் அதிகாரம் அது 33ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், He said, "These things I have spoken to you, that in me you may have peace. In the world you'll have tribulation, but be of good cheer. I have overcome the world." அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். We know that many people have no peace, that suicide and murder rates have increased and there's wars all over the place. இந்த நாட்களிலே அநேகருக்கு சமாதானம் இல்லை, தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், கொலை செய்யணும் அப்படி என்று சொல்லி உலகத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். But we can know that supernatural peace that only Jesus can give. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானத்தை தேவனால் மாத்திரமே நமக்கு கொடுக்க முடியும். In 2 Corinthians 5 in verse 18 and 19, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 19ஆம் வசனம், it tells us that he has given us the ministry of reconciliation. This means to make people right with God and right with each other. தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார், நமக்கு ஒப்புரவு ஆக்குகிற ஊழியத்தை அவர் கொடுத்திருக்கிறார், தேவனுக்கு முன்பதாய் மனிதர்களை நீதியாய் காண்பிக்கும்படியாக. Now all things are of God, who has reconciled us to himself through Jesus Christ and has given us the ministry of reconciliation. That is, that God was in Christ reconciling the world to himself, not imputing their trespasses to them, and has committed to us the word of reconciliation. இவைகளை வாசிக்கிறேன், இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். This means that our sins can be forgiven, and also we learn to forgive one another. நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க நாம் முற்கொள்ள வேண்டும். If we read Colossians 3 in verses 12 to 15, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20 இருந்து நாம் வாசிப்போம் என்றால், it says, "Therefore, as the elect of God, holy and beloved, put on tender mercies, kindness, humility, meekness, long-suffering, bearing with one another, and forgiving one another. If anyone has a complaint against another, even as Christ forgave you, so also you must do." அங்கே நீங்கள் வாசிப்பில் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறீர்களே, சுகந்திரமாகிய பழைய கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, இதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைய பட்சபாதமே இல்லை. But above all these things put on love, which is the bond of perfection, and let the peace of God rule in your hearts, to which also you were called in one body, and be thankful. அங்கே சொல்லப்படுகிறது, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பை தரித்து கொள்ளுங்கள், அவை புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை வெளிப்படுத்தும் என்று நாம் வாசிக்கிறோம்.
So God's plan is that we walk in peace and that we can also offer peace to other people. அப்ப தேவன் நமக்கு நாம் சமாதானத்தின்படி வாழவும் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களாயும் இருக்கிறோம் என்று நமக்கு அவர் போதித்திருக்கிறார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Lord, we ask today that you'd help us to have pure hearts and clean hands. ஆண்டவரே, இந்த நாளிலே சுத்த இருதயமும் சுத்தமான கரங்களும் எங்களுக்கு உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று நீர் எங்களை கேட்டுக்கொண்டீர். Lord, we pray that we would have a single heart to serve you. ஆண்டவரே, ஒரு மனம் உள்ள ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள ஒரு மனம் எங்களுக்கு கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். And that we would serve you with all of our heart, soul, mind and strength. ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடு முழு ஆவி ஆத்மா சரீரத்தோடு தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Lord, we thank you for your peace, that you give us peace. ஆண்டவரே, நீர் கொடுத்த உம்முடைய சமாதானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். For everybody listening, I pray right now they will receive the peace of Christ into their hearts. ஆண்டவரே, இன்று இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தேவ சமாதானம் நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். And Lord, if anybody needs to forgive somebody, I pray that you'd help them to forgive, that peace can come. ஆண்டவரே, யாராவது மற்றவர்களை மன்னிக்க வேண்டியவர்களாய் இருப்பார்கள் என்றால் இன்னைக்கு சமாதானம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவர்களை மனதார மன்னிப்பார்களாக. Lord, I ask for reconciliation in families. ஆண்டவரே, குடும்பத்திற்குள்ளே ஒரு மாற்றத்தை தேவனீர் உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம். Forgiveness between husband and wife, between parents and children. ஆண்டவரே, கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே ஒரு மன்னிப்பு தன்மை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Between a family and the in-laws. ஆண்டவரே, அதே வண்ணமாய் குடும்பங்களுக்கும் மற்றும் அதில் இருக்கிற உறவுகளுக்குள்ளே அப்படிப்பட்டது உண்டாகட்டும். Lord, we bless your people with peace today. இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்களை சமாதானம் உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கிறோம். And we thank you for your peace in Jesus Christ's name. உம்முடைய சமாதானத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen.